என் தங்கப்பிள்ளையே, காரணமில்லாமல் இன்று இந்த வராகி உன் கண்ணில் படவில்லை. என் குழந்தையே, நாளைய விடியலில் 3 பேரில் ஒருவர் உன்னை தேடி வந்து, உன் இல்லம் தேடி வந்து உனக்கு உதவியை செய்ய போகிறார் என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அது என்ன 3 பேரில் ஒருவர்? 3 பேரின் பெயரை நான் சொல்கிறேன். இதில் யார் உனக்கு உதவிக்கு வர வேண்டும் என்பதனை நீ சொல்லிவிட்டாயானால் அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீ உன் தாயிடமிருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்திருக்கலாம், உன் தந்தையிடமிருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்திருக்கலாம், உன் சகோதரனிடமிருந்து ஒரு உதவியை எதிர்பார்த்திருக்கலாம். 3 பேரிடத்திலும் இருந்து வெவ்வேறு உதவியை எதிர்பார்க்கிறாய் என்றால், நாளை யாருடைய உதவி உனக்கு அவசியமானது என்று நீ நினைக்கிறாயோ அவர்களை நீ நினைத்தால் போதும். சரி, நான் சொல்ல வருவது யாரை பற்றியது என்பதனை நான் சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே என் குழந்தை, நீ எப்பொழுதுமே மனதளவில் உன்னுடைய எல்லா விஷயங்களையும் கவனமாக யோசித்துவிட்டு இந்த இரவில் இந்த வராகி என் வார்த்தைகளை நீ தெளிவாக கேட்க தொடங்கு. என் குழந்தையே, நாளைய விடியல், திங்கள் கிழமையினுடைய விடியல் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வருகிறேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது இன்று நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? என்னிடத்திலிருந்து நீ விரும்பிய மாற்றத்தை நிச்சயமாக நீ பெற்றுவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, என்ன நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில், ஏது நடக்க வேண்டும் என்று எல்லாம் குழம்பாமல், நாளைய விடியல் இந்த வாரத்தினுடைய முதலாவது நாள் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் என்னவாக இருக்க போகிறது என்பதனை நீ உணரப்போகின்ற நாள். யாருடைய உதவிக்காக நீ ஏங்குகிறாயோ அவர்களின் உதவி உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்ற நாள். உன்னோடு என்றுமே நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்காக எப்பொழுதும் நான் உண்மைகளை எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் வந்து நான் எதை சொன்னாலும் அதை நீ நம்பாமல் செல்வதை விட, அம்மா சொல்கிறாளே என்னவென்று சற்று உற்று நோக்கி பார்க்கலாமே என்று நீ சிந்தித்தால் அப்பொழுது உனக்கு புரிந்துவிடும் தாயானவள் எதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறாள் என்று. என் குழந்தையே, இறுதி மூச்சு உள்ளவரை தன்னுடைய உழைப்பில் உண்ண வேண்டும். இன்னொருவருக்கு பாரமாக இருக்கும்படி எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு வியாதியோ நமக்கு வந்துவிடக்கூடாது. இதுதான் தெய்வத்திடம் நாம் கேட்கின்ற 2 விஷயங்கள் அல்லவா? நம்முடைய உழைப்பில் உண்பதும் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கும்படி எந்த வியாதிகளும் இல்லாமல் இருப்பதும் தான் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் தெய்வத்திடம் கேட்கின்ற விஷயம். அப்படி இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய மனதை நீ நிம்மதியாக வைத்திருக்க வேண்டும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனைகளே இல்லாதவர்களின் இல்லம் என்பது எதுவும் கிடையாது. சில பேரினுடைய இல்லத்திலெல்லாம் பார்த்தால் சுற்றி இருப்பவர்களால் இவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. தன் வீட்டில் இருப்பவர்கள் தன் உடன் பிறந்தவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் பல பிரச்சனைகள் எப்பொழுதும் அங்கு நடந்து கொண்டே இருக்கும். இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான துன்பத்தில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக எந்நாளும் புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு அத்தனையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். இந்த நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்க வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் அம்மா நான் இருக்கும் வரை எப்பேற்பட்ட நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கஷ்டங்கள் ஒருவருக்கு வருகிறது, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஒருவருக்கு வருகிறது, இதையெல்லாம் சமாளிக்கின்ற திறமையை இவர்களுக்கு கொடுப்பது யார் என்பதனை எல்லாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
நாம் நடக்கின்ற விஷயங்கள், இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்று அத்தனையையும் கவனமாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் நமக்கு வரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கான அத்தனையையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? அப்படித்தான் உனக்கு நல்ல நேரமும் ஆரம்பித்து விட்டது. வராகியும் உனக்கான வெற்றி செய்தியினை கொண்டு ஓடி வர தொடங்கிவிட்டேன். என் குழந்தையே, எப்பொழுதும் சில விஷயங்கள் நமக்கு இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்ற குழப்பத்தை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட குழப்பத்தை கொடுக்காமல் நீ எதிலுமே நடப்பது நடக்கட்டும் என்று எதிர்கொள்ள துணிந்து பார். எதை பற்றிய குழப்பங்களும் உனக்கு இருக்காது. எதை பற்றிய சிந்தனைகளும் உனக்குள் இருக்காது. உனக்கு என்ன நடக்குமோ அது சரியாகவே நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கு சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, நாளைய விடியல் என்பது திங்கள் கிழமையினுடைய விடியல். நான் உனக்கு 3 பேரை உன்னுடைய உதவிக்காக அனுப்புகின்றேன். இதில் யாருடைய உதவி உனக்கு தேவை என்று சற்று நீ உன்னிப்பாக கவனித்து அந்த உதவியை நீ பெற்றுக்கொண்டால் போதும். வருகின்ற உதவியை பெறாமல் தான் சென்றுவிடக்கூடாது. என் குழந்தையே, அடுத்தவர்களினுடைய வழியை புரிந்தவர்தான் மனிதன். அடுத்தவன் வழியை உணர்ந்தவன் மாமனிதன். அடுத்தவன் வழியை புரிந்து உணர்ந்து அதற்கு ஏற்ப உதவி செய்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன்தான் கடவுளினுடைய அவதாரம். இப்படி கடவுளினுடைய அவதாரமாக நான் உன்னை பார்க்க நினைக்கின்றேன். யாருக்கும் எந்த வகையிலும் கஷ்டத்தை கொடுக்காமல் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையான உதவி தேவைப்படுகின்றவர்களை கண்டால் ஒருபொழுதும் அவர்களுக்கு உதவியை கொடுக்காமல் நீ தவிர்த்து விடாதே. என் குழந்தையே, சில நேரங்களில் எல்லாம் அமைதியாக இருப்பதும் பேசும் வார்த்தைகளை குறைத்து கொள்வதும் ஒரு ஆளுமையினுடைய பேரழகாக இருக்கும் என்பதனை மறக்காதே. எப்பொழுது மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது அதிகப்படியான வார்த்தைகளை விட்டு விடுகின்றோமோ அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு எதையுமே கொண்டு வந்து தராது. நீ பேசிய வார்த்தைகளை கேட்டவர்களுக்கு காலம் முழுமைக்கும் அது ஒருபோதும் மறக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, விதிப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உன்னுடைய விதி என்னவோ அதன்படிதான் இந்த உலகத்தில் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் என் பிள்ளை, நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டுமல்லவா? நடப்பதை கண்டு கலங்காமல் சென்று நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரத்தான் வேண்டுமல்லவா? தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் போகப் போகிறாய். போகும் முன் எல்லோர் மனதிலும் உன்னுடைய நினைவுகளை விதைத்துவிட வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருக்கிறாய். அன்பு என்பது இரத்த பந்தத்தால் வருவது கிடையாது. நம்மை அறியாமல் நம் மனதிற்கு பிடித்தவர்கள் மீது வைக்கின்ற பாசம்தான் உண்மையான அன்பு. இப்படி உன் வாழ்க்கையிலும் ஒரு சில உறவுகள் இருக்கின்றார்கள். நீ அன்பை எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கின்றாய். உன்னுடைய அன்பினை எந்தவிதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அவர்களுக்கு நீ அள்ளி கொடுக்கும் பொழுதெல்லாம் உன் மனதிற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதல்லவா? உன்னுடைய மனதிற்குள் ஒரு திருப்தி பிறக்கிறதல்லவா? அது போதும், அது ஒன்றே போதும். அது உன்னை நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்னவாகட்டும் ஏதுவாகட்டும், எல்லா நிலையிலும் கடைசியாக உனக்காக நான் இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியலில் உனக்காக உன்னை தேடி வரக்கூடிய இந்த 3 பேர் யார் தெரியுமா? எப்படியும் நீ உதவி கேட்டவர்கள் யாரும் உன்னை தேடி வரப்போவதில்லை. எப்படியும் நீ உதவி கேட்டவர்கள் யாரும் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை தந்துவிடப் போவது கிடையாது. அப்படியானால் உனக்கான உதவியை உன் கைகளில் கொண்டு வந்து தர வரக்கூடியவர் முதலாவது உன்னுடைய குலதெய்வம், 2வது உன்னுடைய இஷ்ட தெய்வம். என் பிள்ளையே, இதில் குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வருவது உறுதி. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2வதாக உன்னுடைய இல்லத்திற்குள் வரவிருக்கின்ற
இஷ்ட தெய்வங்களுள் ஒருவரைத்தான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். நான் 3 பேரின் பெயரைச் சொல்கின்றேன். இதில் யார் வந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற முடிவை நீதான் இப்பொழுது எடுக்க வேண்டும். முதலாவதாக உன் தாயானவள் இந்த வராகி. இரண்டாவதாக சிங்க முகத்தை உடையவளான பிரத்யங்கரா. மூன்றாவது யானை முகத்தோனான அந்த விநாயக பெருமான். இந்த 3 பேரில் யார் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்ற முடிவை நீதான் இப்பொழுது எடுக்க வேண்டும். நீ கேட்ட உதவியை உனக்கு கொடுக்க வருகின்றார்கள். இதில் யாரிடத்தில் உதவி கேட்டிருக்கின்றாய்? யார் உனக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நீ நினைக்கிறாய்? யார் வந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிகிறாய் என்பதனை சற்று புரிந்து கொள். நிச்சயமாக நான் சொல்லியபடி உனக்கான உதவிகள் கிடைத்தே தீரும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்தையுமே தொலைத்து விட்டதாக நினைத்து கலங்காது. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் என்னவென்று புரிந்து கொள். உன்னை தேடி வருகின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை தர வேண்டும். உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள். உன் குலதெய்வம் ஏற்கனவே அங்குதான் இருக்கின்றது. நீ சாதிக்க நினைப்பதை உன்னால் சாதிக்க முடியும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நீ நினைத்ததை உன்னால் நிறைவேற்ற முடியும் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். நீ எதையுமே இந்த வாழ்க்கையில் பெரிதுபடுத்தாமல் அத்தனையையும் நல்லபடியாக நீ மீண்டு வர பழகு. உனக்கு எந்நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியபடியான சந்தோஷத்தை உனக்கு தர வேண்டும். என் பிள்ளை, வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். அதை நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? இந்த வாழ்க்கையை நமக்காக நாம் எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்து விட்டதல்லவா? அது போதும். இதையெல்லாமுமே நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியானபடி உனக்கான மனநிறைவை நிச்சயமாக தந்துவிடும். என் குழந்தையை, நாம் ஏக்கம் கொள்கின்ற நேரங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை எப்படி கொடுக்கும் என்று தெரியாது. நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்படி நடக்கும் என்று புரியாது. ஆனால் சில நேரங்கள் சில விஷயங்கள் நம்மை தாங்கி நிற்கும் நேரம் நமக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நமக்கு நடத்தி தந்துவிடும். எந்நாளுமே இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளுமே இந்த வராகியினுடைய அன்பு நீ விரும்பிய மாற்றத்தை உனக்கு தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் எதை நோக்கி நீ பயணம் செய்தாயோ, இத்தனை காலம் எதை நோக்கி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு வெற்றியை நோக்கி அலைந்தாயோ, அது உன்னுடைய வெற்றியாக உறுதியாக உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நிறைவாக மாறி உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்த தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லவை எல்லாம் உனக்கு நடக்கும் பொழுது, இந்த வாழ்க்கையில் நன்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது, அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியை நீ மன உறுதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. மனத்தெளிவோடு என் பிள்ளை எந்நாளும் உனக்கு வேண்டி நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். உனக்கான மாற்றத்தை எப்பொழுதும் நீ சரியாக உருவாக்கி கொள்ளலாம். உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் நான் மனமகிழ்ச்சியோடு உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதனை நீ மன உறுதியோடு பெற்று இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து அம்மாவை தேடி வர வேண்டும். வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் கடந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சியை தரும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்வாய். என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எல்லாம் எண்ணி கலங்கியதும், என்ன நடக்கப் போகிறதோ என்று சொல்லி நாம் பதறியதும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும்
நிச்சயமாக உனக்கு பேரதிசயங்களை தரத்தான் போகிறது. வராகி வந்து அமர்ந்து விட்ட இல்லம் அல்லவா? இனிமேல் உன் வீட்டில் எப்பொழுதும் தீய சக்திகள் நெருங்காது. உனக்கு நல்லது நடக்க நான் உறுதுணையாக நிற்பேன். விடியும் பொழுது வெற்றி பொழுதாகவும் நான் சொன்னது போல எந்த தெய்வம் உனக்கு வர வேண்டுமோ அவர்களின் பெயரை எனக்கு நீ பதிவிட்டுச் செல். பேரானந்தத்தையும் பேரதிசயத்தையும் நிச்சயமாக உனக்கு நடத்தும். அவர்களின் வருகையை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.